Hello everyone, welcome back to the channel Homebound Adventures. வீட்டில் பன்னீர் இருந்தால் நம்ம பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக பன்னீர் 65 செஞ்சு கொடுக்கலாம் வாங்க. ஒரு பவுலில் மீடியம் சைஸ் பன்னீர் பீசஸ் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர் இருந்தால் நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்லா பிரைட் ரெட் கலர் கிடைக்கும். 1 டீஸ்பூன் சால்ட்டு, அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒன்றரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 லெமனோட ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் சீட்ஸ் இல்லாமல். இப்போ போட்ட மசாலா எல்லாம் ஈவனாக பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேரினேட் ஆகட்டும். அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகுது விட்டுருங்க, ஃப்ளேவர்ஸ் நல்லா தெரியும் இதில். 15 மினிட்ஸ் கழித்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். மைதா வேண்டான்னு நினச்சிங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவே சேர்த்துக்கோங்க. பன்னீர் பீசஸில் மாவு நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வரவுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பன்னீரோட எல்லா பக்கமும் மாவு இந்த மாதிரி பிடிச்சிருக்கணும். ஒரு கடாயில் இந்த பன்னீர் பீசஸை நல்லா பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாக்க வேண்டாம், பீசஸ் போட்ட உடனே கருகி போயிடும். கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பீசஸ் எல்லாத்தையும் 1 by 1 அதில் போடலாம். எண்ணெயில் போட்டு 1 நிமிஷம் கழித்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிற பீசஸை தனித்தனியாக கரண்டி வச்சு பிரித்து விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெளியே எடுத்துடலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணல, நார்மல் ரெட் சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ கலர் அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 குட்டி பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கலந்து விட்டு பொரிச்சு வச்சிருக்கிற பீசஸை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயும் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும்.